சமூக கடமையும் பெண்களுக்கு இருக்கின்றது. இந்த தௌஹீத் ஜமாத் பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் களத்துல ஒரு வீட்டுல பல இடங்கள்ல ஜனாசா விழுந்து அடக்கம் செய்ய முடியாத அளவிற்கு நடக்கின்றது. அப்ப இத மாதிரியான ஒரு சோதனை வரும் பொழுது எதிரிகளுக்கு இணங்கி செல்லக்கூடிய பெண் சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் சரிதான், கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் சரிதான், இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்ற அடிப்படையில பெண்கள் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த கொள்கையில உறுதியாக நிற்க வேண்டும். அந்த உறுதியிலேயே பயணித்து நாளைய மரணத்தை கொள்கையினுடைய அடிப்படையிலேயே சந்திக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லருளால் இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் கலந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் கூறும் பெண்ணியம். ஒரு பெண் குடும்ப அடிப்படையில் அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு சாதாரணமான ஒரு பொறுப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அலைஹா மலாய்க்கத்தும், அதற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மலக்குகள். கிலால், ரொம்பவும் கடுமை மிக்கவர்கள். ஷிதாதுன், கண்டிப்பு மிக்கவர்கள், கடினமானவர்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைக்கு நேர் மாற்றமாக அவர்கள் செயல்பட மாட்டார்கள். யஃபஅலூன மா யுமரும், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை அப்படியே நிறைவேற்றியே தருவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லுக்கும் ராயின், உங்கள ஒவ்வொருவருமே பொறுப்புகளை கவனிக்கக்கூடியவர்கள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவருமே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு சம்பந்தமான பணியை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்சித்தலைவர் அவர் ஒரு பொறுப்பாளர், அவர் குடிமக்களை எப்படி நடத்தினார் என்று விசாரிக்கப்படுவார். ஒரு குடும்ப தலைவர், அவர் தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தினார் என்று விசாரிக்கப்படுவார். அதனால அவர் அவருடைய குடும்பத்தை சரியாக கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடியவள், அவளுடைய அந்த பராமரிப்பை பற்றி, அவளுடைய அந்த கவனிப்பை பற்றி நாளைக்கு மறுமையிலே அவள் விசாரிக்கப்படுவாள். ஒரு பணியாளர் தன்னுடைய எஜமானருடைய பொருளாதாரத்தை கையாளக்கூடியவர், அதை சரியான முறையிலே அவர் கவனிக்க வேண்டும். அதை பற்றி நாளைக்கு மறுமையில் அவரும் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பட்டியலை, பொறுப்பாளர்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவதை மொத்தமாகவும் சொல்கின்றார்கள். குல்லுக்கும் ராயின், எல்லாருமே யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த பொறுப்பை பற்றி எல்லாம் அவர்கள் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவார்கள். அதை விரிச்சு விவரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சித்தலைவர், குடும்ப தலைவர், குடும்ப பெண்ணு, முதலாளி, எஜமானனுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி என்று இப்படி விவரித்தும் சொல்கின்றார்கள். இதுல ஒரு குடும்ப தலைவி என்று எடுத்துக்கொண்டால், தன்னுடைய பிள்ளைகளை அவங்க நரகத்திலிருந்து பாதுகாப்பது இருக்கின்றதே, அதை விட ஒரு பெரிய பணி எதுவுமே இருக்க முடியாது. அது சாதாரணமான ஒரு பணி கிடையாது. அந்த பணியை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த பணியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் இறைவனிடத்தில் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால், அது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அதுவெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை அளிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மாமின் அப்தின் யஸ்தரியுல்லாஹு ரஅயத்தன், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு சில காரியங்களை கொடுத்து, சில பொறுப்புகளை கொடுத்து, அதை நிர்வகிப்பதற்கு பொறுப்பை அளிக்கின்றான். அவர் யௌம யமூத் வ ஹுவ காஷின், மரணிக்கின்றார். மரணத்திற்குரிய அந்த நாள் வந்தவுடனே மரணிக்கின்றார். ஆனால்
தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புல அவர் மோசடி செய்து விடுகின்றார். இப்படிப்பட்டவருக்கு இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை தடை செய்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்கின்றார்கள். அப்ப சுவனம் தடுக்கப்படுகின்றது. இன்னொரு இடத்தில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லம் யஜிது ராயிஹத்தல் ஜன்னா, சுவனத்தினுடைய வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். என்றால் அந்த பொறுப்பு எவ்வளவு பெரிய பாரமான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விவரிக்கின்றார்கள். இதுல ஒரு பெண்ணு அவங்களுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாங்களே, இந்த பிள்ளை, அதாவது நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்பார்கள். ஒரு பிள்ளை அதிகமான அளவுல தாக்கத்தை பெறுவது, ஒரு பிள்ளை இடத்துல பெரும்பாலான வகையில வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துவது தாய் தான். எல்லா வகையிலையும் தாயை தான் அந்த பிள்ளை பார்க்கின்றது. ஆரம்பத்திலிருந்து பால் கொடுப்பதில் இருந்து பருவ வயது அடைஞ்சி வாலிபனாக ஆக்குகின்ற வரை அந்த பிள்ளை இடத்துல தாயினுடைய அந்த தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். தகப்பனை பொறுத்தவரையில் அவரும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவார். ஆனால் தாயை போன்று அதிகமான அளவில் கவனம் செலுத்துவது என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு பேர்களில் தாயினுடைய பங்களிப்பு தான் மிக அதிகமான அளவில் இருக்கின்றது. அப்போ ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய ஆரம்பத்திலேயே தொழுகைக்கு பழக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துவது கொண்டு ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. பிள்ளைகளுக்கு தொழுகையை படித்து கொடுக்கிறது, அந்த தொழுகையில் அவங்களுக்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அல்லாஹ் தொழுகைக்கு பிள்ளைகளை ஏவ சொல்கின்றான். அப்போ நாம் நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலேயே தொழுகைக்கு பக்குவப்படுத்த வேண்டும். தாய் தொழுகின்ற பொழுது பிள்ளை பார்க்கின்றான், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும். பெற்றோர்கள் தொழுதார்கள் என்று சொன்னால் குளிர்காலத்திலையும் சரி, மழை காலத்திலும் சரி, வெயில் காலத்திலையும் சரி, தாய் எழுந்திட்டு தொழுகின்றாள். அப்ப அதில் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று பிள்ளை பார்க்கின்றான். அப்ப அந்த பிள்ளைகளை எழுப்பும் போது அதே போல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்படியே அழைத்து செல்கின்ற பொழுது அவனுக்கு அந்த தொழுகையினுடைய அந்த கடமை உணர்ச்சியை பற்றி தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்பை வீட்டிலிருந்து அவர்கள் படித்தால்தான் காலம் அவர்களிடத்தில் அந்த தொழுகை பழக்கம் நீடிக்கும், நிலைக்கும். அப்ப இதை நாம் கவனத்தில் வச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே தொழுகைக்குரிய அந்த பயிற்சியை, பாடத்தை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும். இது ஒரு பெண்ணுக்கு அவங்க வீட்டில் செய்யக்கூடிய அந்த முக்கியமான கடமைகளில் முக்கியமான ஒன்றாகும். அடுத்து அது மட்டும் போதாது, நாம் சிறு பிராயத்தில் அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வந்துடுவோம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட கட்டத்தில் அவன் தலைக்கு மேல் வளர்ந்தவுடனே அவனுக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் அவனுக்கு பயணங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, வாழ்வாதார ரீதியாக அவனுடைய பயணம் பல்வேறு விதத்திலே அமையும். அப்படி அமைகின்ற அந்த வேளையிலே அவன் அந்த தொழுகைகளை விடக்கூடாது. அப்போ இதற்காக வேண்டி நாமோ இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்பது இருக்கின்றது, பிள்ளை பெறுவதற்கு முன்னாலேயே நாமோ இறைவனிடத்தில் துஆ செய்ய வேண்டும். இங்கு திருமணம் முடித்தவர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளை பெற்றவர்கள் இருக்கின்றார்கள், திருமணம் முடிக்காதவர்களும் இருக்கின்றார்கள். எல்லோருமே செய்யக்கூடிய துஆக்கள்ல ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. என்ன துஆ? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இறைவா என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கி வை என்று தன்னையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கி வை என்று கேட்டவுடனே ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய பிள்ளைகள்ல என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடிய மக்களை நீ உருவாக்கு. ரப்பனா வ தகப்பல் துஆ, இறைவா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம், ஏகபத்தினுடைய பெரும் சுடர்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த துஆவை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பெற்றோரும் மனதில் கொள்ள வேண்டும், துஆவை செய்ய வேண்டும். பேரம் பேச்சு எடுத்தவர்கள் கூட நினைக்கலாம், நாம இனிமே என்ன பிள்ளையா பெறப்போகிறோம் என்று நினைக்கலாம். கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் பிள்ளை பெறுவார்கள், அவர்களுக்கும் இந்த துஆ பொருத்தம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பெறுவதற்கு முன்னாலேயே துஆ செய்கின்றார்கள். ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு நல்ல பிள்ளையை நீ கொடு என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பஷர்னா குலாமின் அலீம், அவருக்கு நாம பொறுமை மிக்க நல்ல குழந்தையை நாம் நன்மாராயம் சொன்னோம் என்று சொல்கின்றான். அதனால நாம பிள்ளைகளை பெற்றுவிட்டோமே, பேர பிள்ளைகளை எடுத்து விட்டோமே, இனிமேல் எங்க நாம பிள்ளை பெற போகிறோம் என்பது அல்ல. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அந்த பிள்ளைகள் இந்த அடிப்படையில் வளரணும், அந்த பிள்ளைகள் இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அந்த பிள்ளைகள் சாலியான பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்ப அதனால நாமும் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்வது இருக்கின்றது நம்முடைய பொறுப்புகளில் ஒன்று என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். அடுத்து நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்வதன் மூலமாக அந்த பிள்ளைகள் நமக்கு துஆ செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு, ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய செயல்பாடு எல்லாமே நின்றுவிடும். இல்லாமின் சலாசா, மூன்றை தவிர, இல்லாமின் சதகத்தின் ஜாரியா, நல்ல தர்மம், அவ் இல்மின் இன்தஃபஉ பிஹி, அல்லது பயன் தரக்கூடிய கல்வி, அவ்வளதுன் சாலிஹுன் எதுவு லஹு, தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அதனால நாமும் செய்யக்கூடிய இந்த துஆவின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வளர்வதற்கு அது ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்று நீங்கள் பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற அந்த பண்பையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம பிள்ளைகளை வளர்க்கிறோம், பிள்ளைகள் வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது, ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. ஒரு அன்பளிப்பு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அன்பளிப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் சமமான அளவில் இருக்க வேண்டும். உலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு சமமான அளவில் இருக்க வேண்டும். நம்ம ஒரு பிள்ளையின் மீது அதிகமான அளவில் நேசம் இருக்கலாம், ஆனால் அன்பளிப்பில் அதை நாம காட்டிவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள்ல நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்க உடைய மனைவி அவங்கள பார்த்து சொல்றாங்க, என்னுடைய பிள்ளைக்கு நீ ஒரு அன்பளிப்பை கொடுங்க என்று சொல்கின்ற பொழுது அந்த அன்பளிப்பை கொடுக்குறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் போய் இதற்கு ஒரு உத்தரவாதத்தை வாங்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை இதை சாட்சியாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று கொடுத்த அன்பளிப்புக்கு ஒரு உத்தரவாதத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போறாங்க. அப்படி போன இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அக்குள்ள வலதின் நஹல்த மிஸ்லா, எல்லா பிள்ளைகளுக்கும் இவருக்கு கொடுத்த அன்பளிப்பை போன்று நீ கொடுத்தாயா என்று கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதன் லா துஷ்ஹிதினி அலா ஜௌர், ஒரு அநியாயத்திற்கு என்னை நீ சாட்சியாளனாக ஆக்காதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால பிள்ளைகளுக்கு மத்தியில பாகுபாடு, பாரபட்சம், வேறுபாடு அன்பளிப்புகளில் காட்டக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது. இவங்க பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு காலகட்டத்தில் தமிழகம் இருந்தது. தமிழகத்தில் மௌலிது ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலம், தர்காக்கள்ல போய் ஃபாத்தியா ஓதி கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டம். அந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னதின் காரணத்தினால இன்றைக்கு இவ்வளவு பெரிய மக்களை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். தமிழகம் எங்கும் புஷ்ராவை போன்று பல கல்வி நிறுவனங்கள் தமிழகம் எங்கும் செயல்படுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றம் இறைவனுடைய அருளால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தௌஹீத் அடிப்படையில் ஒருவர் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த பொறுப்பாளர்களுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த சட்டம்லாம்
உங்களுக்கு தான், எங்கிட்ட நீங்க இதை கொண்டு வராதீங்க. நான் கல்யாண வீட்டுக்கு போவேன், கருமாதி வீட்டுக்கு போவேன், கச்சேரிக்கு போவேன், தமிழக முதல்வர் நடிச்சிருக்காரு ஜனநாயகம் படத்துக்கு நான் போவேன், எனக்கு நீங்க வரக்கூடாது, அதுக்கெல்லாம் டாட்டா என்று சொன்னால் கணவன் பாட்டா வச்சு தான் காட்டணும். புரியுதா? அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் பெண்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, லானல்லாஹுல் வாஷிமாத், பச்சை குத்தி கொள்ளக்கூடிய, அடுத்த பெண்களுக்கு பச்சை குத்தி கொள்ளக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக, வல் மூத்தஷிமாத், பச்சை தனக்கு குத்தி கொள்ளக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிப்பானாக, வல் முத்தனம்மிசாத், சமயங்கள்ல பெண்களுக்கும் முகத்துல முடி வளரும், அத மாதிரி அந்த முடிகளை மழித்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், வல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்ன், பல்லுக்காக வேண்டி ரம்பங்களை வைத்து அறத்தை வைத்து பல்லை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றி அமைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று சபிச்சுட்டு போயிட்டான். உடனே இந்த செய்திய பனு அசது கிளையை சார்ந்த ஒரு பெண், அவங்க பேரு உம்மு யாக்கூப், அவங்க நேரா வர்றாங்க. அப்துல்லா இப்னு மசூத் கேட்கிறாங்க, பலகனி அன்னக லஅன்த கைத்த வ கைத், நீங்க இப்படி எல்லாம் சபித்தீர்களே என்று நான் அறிந்தேன். அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சபிச்சாங்களா, அவங்கள நான் சபிக்காம இருக்கிறதுல எனக்கு என்ன இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய வேதத்துல சபிச்சிருக்கிறாங்களோ அவங்கள ஏன் நான் சபிக்காம இருக்க முடியும் என்று சொன்ன உடனே அப்ப அவங்க சொல்றாங்க, லகது கரது மா பைனல் லவ்ஹைன், அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும், முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நான் குர்ஆனை எடுத்து புரட்டி பார்த்துட்டேன், எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க, சமூகம் எப்படி இருந்தது, பெண்கள் எப்படி இருந்தாங்க. அப்ப அதனால அப்படி படிச்சு பார்த்தேன். ஃபமா வஜத்து ஃபீஹி மா தகுல், நீங்க சொல்றத நான் குர்ஆன்ல பார்க்கவே இல்லையே என்று சொன்ன உடனே அவங்க உடனே இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, லயின் குன்தி கராத்தி, நீ குர்ஆனை ஓதி இருந்தால் லகது வஜத்தி, நீ அதை கண்டிப்பா நீ பார்த்திருப்ப. அம்மா கராத்தி, நீ ஓதலியா, ஒமா ஆதாக்கும் ரசூல் ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் தடுத்ததை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றானா இல்லையா என்று கேட்கின்றார்கள். காலத்து பலா, ஆமா என்று சொன்ன உடனே அதெல்லாம் நான் சபித்தேன் என்று சொன்ன உடனே அந்த அம்மா உடல, டிவி இல்லாத காலத்துல, வாட்ஸ்அப் இல்லாத காலத்துல, ஃபேஸ்புக் இல்லாத காலத்துல, பத்திரிகைகள் இல்லாத காலத்துல, ஊடகம் இல்லாத காலத்துல கேட்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தார் இப்படியெல்லாம் நீ என்ன பிரச்சாரம் பண்றாயோ அதுக்கு மாற்றமான முறையில இருக்கிறாங்க என்ற தகவல் எனக்கு கிடைச்சிருக்கிறது என்று சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அப்படியானால் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன், ஃபத்ஹபி, வீட்டுக்கு போ, ஃபந்துரி, நீ வீட்டில் போய் பாரு என்று அனுப்புகின்றார்கள். அவங்களும் முக்கியமான ஆளு, அதாவது ரசூலுல்லாவோடு நிழலாக தொடர்ந்தவங்க. யாரு? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவோடு நிழலாக தொடர்ந்தவர்கள், மக்காவில் இருந்து மதீனா வரைக்கும். சரி விட்டுட்டு போவோம்னு விடல, நேரா இங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க. நேரா இங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டில் போய் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு நேராக அவரிடத்தில் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை என்று சொன்ன உடனே அப்போது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபகால் லவ் கானத் கதாலிக, அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் நாங்க அந்த பெண்ணிடத்துல தாம்பத்தியத்தை கூட நடத்த மாட்டோம், நாங்க அவங்களோடு இல்லறத்தில் கூட ஈடுபட மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது? தாவா களத்தில் நிற்கக்கூடியவங்க ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு கேமரா இருக்கின்றது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கின்றது, எடுத்துக்கிட்டே இருப்பான், சுத்திக்கிட்டே இருப்பான். நீங்க நைட்டு 1 மணிக்கு எங்க போனாலும் சரிதான் பார்த்துருவான். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் கண்காணிப்பு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனைவிக்கு ஒரு வாழ்க்கை, நமக்கு ஒரு வாழ்க்கை என்று 2 நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. கணவனை போன்றுதான் மனைவியும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதனால
மனைவிக்கு ஒரு வாழ்க்கை, கணவனுக்கு ஒரு வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. என்ன நடக்கின்றது என்று சொன்னால், வரதட்சணை திருமணத்தில் நம்ம ஜமாத்து மட்டும்தான் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். நம்மோடு இருந்துட்டு இங்கிருந்து சீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அவங்களும் இப்போ போகலாங்கிற அளவில் கிளம்பிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கும் வரை ஒரு நிலைப்பாடு, இங்கிருந்து போன உடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையில் இருக்கின்றார்கள். வரதட்சணை கல்யாணத்தில் நாம் ஏன் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றோம்? அது பெண்களை கொலை செய்யக்கூடிய அளவில் கொண்டு போய் நிறுத்துகின்றார். உங்களிடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன், உங்களுக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் நான் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஹப்சா என்ற ஒரு பெண்ணு, அவங்க காதலித்து திருமணம் முடிக்கிறாங்க. இஸ்லாத்தில் காதலும் கிடையாது, கத்திரிக்காவும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தா அல்லது மாப்பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருந்தா சம்பந்தப்பட்ட குடும்பத்திலேயே போய் பேசணும், கல்யாணத்தை முடிக்கணும். அதை விட்டுட்டு இவன் அங்கே போனா அவன் அங்கே போனா, இவன் பின்னால் போகிறது, அவன் இங்கே வந்தா இங்கே வர்றது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. அப்போ இந்த பெண்ணு காதலிக்கிறான். தஸ்தகீர் என்ற ஒரு இளைஞனை காதலிச்சு திருமணமும் முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு வரதட்சணை கேட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து டார்ச்சர், விடமாட்டேங்கிறாங்க. அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று அவங்கள தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த வரதட்சணை கொடுமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவனுடைய அருளால் தௌஹீத் ஜமாத்து அன்று தொடங்கிய அந்த 80களில் தொடங்கிய அந்த புரட்சியில் இதுவரைக்கும் பின்வாங்கவே இல்லை. அதுல ஒன்று வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பது. ஏன்? அது பெண்ணை கொலை செய்வதற்கு ஒரு கருவியாக, காரணியாக அமைந்து விடுகின்றது. இந்த ஹப்சா என்ற பெண்ணு 2 மாத பெண் குழந்தையை பெற்றிருக்கின்றார். பெண் குழந்தையை ஏன் பெற்ற என்று வீட்டில் தொந்தரவு. இவ இறைவனுக்கு எல்லா புகழும். நம்ம ஜமாத்தில் உள்ள மக்கள் அவங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் சரிதான், ஆண் குழந்தையை எதிர்பார்த்து அடுத்த குழந்தைகளுடைய வரவுக்காக வேண்டி காத்திருக்கிறான். ஆனால் பிறந்த உடனே பெண் குழந்தை என்று வந்த பிறகு அதை அவன் இகழ்ச்சியாக கருதுவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் தௌஹீத் ஜமாத் ஏற்படுத்திய ஒரு புரட்சி. இப்போ இந்த பெண் குழந்தை இதை பார்த்து விட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு பொறுக்க முடியலை. இன்னும் சொல்ல போனால், பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலும் சரிதான், பெண் குழந்தை பிறந்தாலும் சரிதான், பெண்ணுக்கு இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது. அப்படி இருந்தும் இதை உணராத சமுதாயம் அந்த பெண்ணை திரும்ப திரும்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. பெண் வீட்டுக்கு திரும்புறான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தது. வீட்டுக்கு திரும்புறான். ஒரு கடிதத்தை பிள்ளைய தன்னுடைய தாயிட்ட கொடுத்துட்டு மேலே போறான். மேலே போய்விட்டு அவள் கீழே வருகின்றாள். கண்கள் சிவந்து போய் உடல் ஒரு மாதிரியாக ஆகிவிடுகின்றது. கடிதத்தை எழுதி வைக்கின்றாள். என்னுடைய மரணத்திற்கு காரணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான், அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்தி நீங்கள் தண்டியுங்கள் என்று எழுதி வைக்கின்றார். 2 மாத பெண் குழந்தை. அந்த ஜனாசாவில் வைத்து அந்த தாய் கதறிய கதறல் முகநூல்களில் வைரலாச்சு. 2022 என்று நினைக்கின்றேன். பார்த்தவருடைய மனமெல்லாம் பதபதைத்தது, வேதனைப்பட்டார்கள். செய்தி எப்படி வெளியானது என்று சொன்னால், இது அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் முஸ்லீம் பெண் வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை என்று செய்தி வருகின்ற போது, அது இஸ்லாமிய சமுதாயத்தையும், இஸ்லாத்தில் வரதட்சணை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதையும் கேவலப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்தி வெளியானது. இதெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது? வரதட்சணை கொடுமையினால தான். அதனால இந்த தீமையில மாப்பிள்ளை கலந்து கொள்ள மாட்டார், பெண் கலந்து கொள்வாள் என்ற நிலை இருந்தால் அது தௌஹீத் குடும்பத்திற்கு அந்த பெண் லாயக்கற்றவள். அது மாதிரியான அளவில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்ப அதனால நான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்கல்ல, போய் பாருங்க சொல்றாங்கல்ல, இப்போது தாயாக இருக்கக்கூடியவர்கள் எங்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு போய் பாருங்கன்னு சொல்றதுக்கு உண்டான தைரியம் வருமா என்று யோசிக்க வேண்டியது இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலேயும் ஒரு மொபைல் இருக்குது இல்ல. இன்னைக்கு பட்டிமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக அழகான முறையில் வாதிட்டார்கள். எல்லா வீட்டிலேயும்
இன்றைக்கு மொபைல் போன்கள் செல்போன்கள் நுழைந்து விட்டன. அப்ப அதனால இதை பார்க்காமலாவது இருப்பாங்களா? சொல்ல முடியாது. அப்ப அந்த அளவிற்கு ஒரு மாறல் தைரியம், ஒழுக்க ரீதியான ஒரு துணிச்சல் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மா உரீதான் முஹாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை தடுக்கின்றனோ அதை நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார்களே. அந்த அடிப்படையில் அந்த வாழ்க்கை தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்குத்தான் இருக்கின்றது, பெண்ணுக்கு கிடையாது என்பது போன்ற ஒரு நிலை ஒருபோதும் நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அதனால இது போன்ற இந்த விஷயங்கள்ல நாம மிக கவனமாக இருக்க வேண்டும். இது குடும்ப ரீதியான பொறுப்பும் கூட, சமூக ரீதியான பொறுப்பும் கூட. அடுத்து பெண்களிடத்துல பொதுவாக பிள்ளைகள் இடத்துல சில சமயங்கள்ல சேட்டைகள் வரும். அப்படி வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகளை கடுமையான முறையில் திட்டுவது கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில 4 அடி அடிப்பான், போய் உட்கார்ந்துருவான். ஆனா பெண்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ரெக்கார்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப மறுபதிவாகிட்டே இருக்கும். உட்கார்ந்துருப்பாங்க, அடநாசமா போறவன், ஏதோ ஒவ்வொரு இடத்திலையும் திட்டுறதுக்கு என்று சில மொழிகள் இருக்கின்றன. அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுகின்றார்கள். அப்படி திட்டக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரையின் போது, உங்களை நான் அதிகமான அளவில் நரகத்தில் பார்க்கிறேன் என்று பெண்களை பார்த்து சொல்கின்றார்கள். அப்படி சொல்லக்கூடிய அந்த வேளையில அவங்க கேட்கிறாங்க, பிம யா ரசூலல்லாஹ், எதனால என்று கேட்கின்ற பொழுது அவங்க சொல்றாங்க, துக்ஸிர்னல் லாய்ன, அதிகமான முறையில் நீங்கள் சபிக்கின்றீர்கள், வ தக்ஃபுர்னல் அஷீர, நீங்கள் கணவனுடைய உபகாரத்தை நீங்கள் மறுக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள். அது விளக்கமாகவும் சொல்றாங்க. அவங்க உங்களுக்கு காலம் பூராவும் உங்களுக்கு உதவி செய்திருந்தாலும் நீங்க என்ன செய்வீங்கன்னு, எனக்கு என்னத்தை செய்தீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில கதையை முடிச்சிருவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு பெண்களிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த விஷயத்தை உள்ளார்ந்த அடிப்படையில் அப்படியே சமூகத்தில் பிரதிபலித்து சொல்கின்றார்கள். அப்ப திட்டுவது என்பது இருக்கின்றதே நம்மிடத்தில் அதிகமாக இருக்கின்றது. இது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால நாமோ இது போன்ற இந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் அறிவுரை சொல்ல வேண்டும். கொஞ்சம் தாப்பனிடத்தில் சொல்லி, தாப்பனை அடிக்கவும் விடுறது கிடையாது, அங்க பாதுகாப்பா நிற்கிறார். பிள்ளையை அடிக்காதீங்க என்று அந்த பக்கம் நிற்கிறது, இந்த பக்கம் கடுமையான முறையில் திட்டுறது. அப்ப இது போன்ற இந்த காரியங்கள்ல நாம ஈடுபடக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இப்போது உள்ள நிலைமை என்ன தெரியுமா? பிள்ளைகளிடத்துல செல்போன்கள், அதாவது ஒரு காலத்தில் என்ன செய்தாங்கன்னா, நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, அதுக்கடுத்து டிவிங்கிற பலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க. இப்ப என்ன கேட்டா, கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் இப்படி போல வாண்டுங்க, 2.5 வயசு, அது தூக்கிக்கிட்டு எங்க வீட்லயும் அப்படிதான் தூக்கிக்கிட்டு, மொபைல் இல்லைன்னா நான் சாப்பிடுவேனா, இங்க பட்டிமன்றத்தெல்லாம் பேசினாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போல் தெரியுது. சாப்பாடு வேண்டும் என்றால், சோறு ஊட்ட வேண்டும் என்றால் எனக்கு நீ செல்போனை காட்டியாகணும் அப்படிங்கிறாங்க. இந்த அளவில் நிற்கின்றது. அப்போ சமூகம் ரொம்ப மோசமான முறையில் குடும்ப ரீதியில் நாம பார்க்கிறோம். இந்த டிவி அது ஒரு பக்கம், அதே போல செல்போன் இன்னொரு பக்கம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம நம்ம பிள்ளைகளிடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் சொல்றான், வீட்டில் வந்தா ஆளுக்கு ஒரு போன் வச்சிருக்கிறாங்க. பையன்கிட்ட ஒரு போன் இருக்குது, பெண்ணிட்ட ஒரு போன் இருக்குது. பையனுக்கு போன் வந்தா அவன் தெருவை நோக்கி ஓடுறான், பெண்ணுக்கு போன் வந்தா அது கொல்லப்புறமா பார்த்து ஓடுது. அதே போல பாட்டன்களுக்கு போன் வருது, அவங்க பேர பிள்ளைய கூப்பிட்டு, எப்பா ஏதோ போன் வருது, எனக்கு இது எடுத்துதாப்பா என்று சொல்லி அவங்க எடுத்து கேட்கிறாங்க. இவன் போனை பார்த்துக்கிட்டே எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லாமா என்று சொல்லக்கூடிய அளவில் பேரனுடைய நிலைமை இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் செல்போன் ஆதிக்கம், செல்போன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றது. டிவி எடுத்துக்கொண்டா எல்லா டிவியும் டிவியில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது இன்னொரு பக்கம். அதான் சொல்றாங்க, ஒரு மணி நேரம் கரண்ட் போயிருச்சு அப்படின்னா வெளியில புருஷன்ட உட்கார்ந்து
பேசிக்கிட்டு இருக்காங்களாம் மனைவி, என் புருஷன் என்ன குணத்துல இருக்கிறது, நானும் இவர் இடத்துல ஒரு 50 வயசு காலமாக நான் வாழ்ந்துட்டேன், இவருடைய குணத்தை நான் தெரியாம போயிட்டேன்னா என்னன்னு கேட்டா எப்போ பார்த்தாலும் டிவி, இவர்கிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை. அப்ப இந்த அளவுல டிவியினுடைய ஆதிக்கம் பிவிட்ட அதிகமாகி போச்சு. அப்ப எல்லா வகையிலையும் இன்றைக்கு இந்த கருவிகளுடைய தாக்கம் செல்போனும் டிவி என்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டுக்கு பின்பக்கம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வராரு, யாருமே வந்த அதிகாரியை பார்க்கல. என்ன பார்த்தா அப்பதான் அவர் சொல்றாரு, இப்படி இருந்தா திருடன் ஏன் பொருளை தூக்கிட்டு போக மாட்டான், அப்படியே அந்த டிவிக்கு முன்னால ஆண் வாயை பிறந்து உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான் செத்த போய் கிடக்குறாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு ஈடுபாடு. அதான் சொல்றான்ல, கடந்த காலத்தில் உள்ள சொல்லுவாங்க, ரொட்டி ஒளி சத்தம் கேட்க வேண்டும் என்றால் மெட்டி ஒளி முடியணும் அப்படிங்கிறான் டிவி சீரியல். அந்த அளவுக்கு பெண்கள் இடத்துல பாதிப்பு. இப்போ நாம டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோமாக்க அவனும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்மை நாம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தில் பிள்ளைகளுக்காக வேண்டி நாம துவா செய்யறது ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஏனென்றால் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. நாம பிள்ளைகளை வெளியில போகும்போது புர்கா போட்டு அனுப்பி வைக்கிறோம், அதை போல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது நல்ல பாதுகாப்பான பள்ளிக்கூடத்தில் தான் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அது ஃபேஸ்புக்கில் உள்ளே நுழைந்து விடுகின்றது, வாட்ஸ்அப்பில் வந்துடுது. அப்போ விதவிதமாக ரகரகமாக உள்ளே வந்து நுழைகின்றார்கள். அப்போ இந்த அடிப்படையில் நாம நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்பட வேண்டும். குடும்ப சம்பந்தமான இந்த பொறுப்புகளை சொல்வது என்றால் அதற்கே நேரம் பத்தாது, இன்னும் அதிகம் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்களை பொறுத்தவரையில சுவாரஸ்யமா சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டமே இருக்குங்க, அதுக்குன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துலாம் சிரிக்கிறதுக்குன்னு. அதுல ஒரு ஆள் பேசுறான், எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்கிறது தெரியல. சொல்றான், ஒரு பெரிய சபையில புத்தகம் எழுதிய ஆசிரியருக்கு பரிசளிப்பு விழா, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். அதுல அந்த ஆசிரியரை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்ட உடனே அவரு மேடையில் வந்து உட்கார்ந்தாச்சு. அவர் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய மனைவியை கூப்பிடுங்க என்று சொல்லி மனைவியும் கூப்பிட்டாச்சு. மனைவி உட்கார்ந்து இந்த பரிசு என்னுடைய மனைவிக்கு தான் என்று சொல்லி மனைவி பரிசை வாங்கிட்டு வீட்டில் வந்த உடனே அந்த அம்மா ரைடு விடுது. எனக்கு நீங்க எழுதின புஸ்தகம் எனக்கு தெரியுமா, அதுக்குள்ள பேராவது எனக்கு தெரியுமா, அந்த பேராவது எனக்கு நீங்க என்ன மேடையில் கூப்பிடுறதுக்கு முந்தி சொன்னீங்களா, இதையெல்லாம் இந்த சமாச்சாரத்தையெல்லாம் சொல்லாம நீங்க என்னை இப்படி திடீர்னு மேடைக்கு கூப்பிட்டீங்களே, அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டா என் கதை நாடி போவுமே என்று சொன்ன உடனே புருஷனை ரைடு விடுது. அப்ப அந்த ஆள் சொல்றான், எல்லாமே உனக்கு தாமா, நீ தான் அதுக்கு சொந்தம், நீ என்கிட்ட கோவிச்சுட்டு 2 மாசம் வீட்டுக்கு போனீங்களே அப்போ எழுதுற புத்தகம் என்று அவன் சொல்லுகிறான். என்றால் அந்த மாதிரியான பெண்ணாக நாம் இருக்கக்கூடாது. கணவனுக்கு மனைக்கு மத்தியில் ஊழல் வரும், அதனால அதெல்லாம் கொஞ்ச நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் வந்து இருக்கின்றது. அப்ப இத மாதிரி ஊழல் வரும், பிரச்சனை வரும், அதுவெல்லாம் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். இந்த நிலையில ஒரு மனைவி இருக்கக்கூடாது. முழு பொறுப்பை வகிக்கக்கூடிய அளவில் எல்லா வகையிலையும் அந்த பெண்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இது குடும்ப பொறுப்பு, இதுல சரி செய்திகள் நிறைய இருக்கின்றன. அடுத்தது சமூக அடிப்படையில் பெண்களுடைய பொறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க என்று சொன்னால், போர்க்களத்துக்கு சென்றார்கள். போர்க்களம் என்பது இருக்கின்றதே, அதாவது அந்த ஈமானிய சமுதாயம், ஏகத்துவத்தினுடைய பிடிப்பிலும் பூணிப்பிலும் இருந்த அந்த சமுதாயம் போர்க்களத்திற்கு தைரியமாக சென்றார். போர்க்களங்கிறது சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. ஒரு கட்டத்தில் தோல்வி என்று வந்துவிட்டால் பெண்களை கைது செய்துட்டு போயிடுவோம். அப்படித்தானே அடிமை பெண்கள் சமூகத்தில் வர்றாங்க, அவங்கள சந்தையில் விற்பாங்க, விலைக்கு வாங்குவாங்க. அடிமை பெண்கள் உருவானது அப்படித்தான், அந்த மாதிரியான ஒரு இடம். கடந்த காலத்தில் ஆலிம்சா வாக்கிங் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள்லாம் அந்த மாதிரி போயிருக்கோம். ஒரு கப்ப தொப்பி ஒன்று, இந்த பக்கம் ஒரு துண்டு, சாயந்தர நேரம் மெதுவாக அண்ணன் நடையாக எல்லா ஆலிம்சாவுமே பிள்ளைத்தாச்சி மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அவன் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அசர்த்துங்க வாங்க அப்படிம்பாங்க.
எதுக்குடா கூப்பிட்றாங்கன்னா ஒரு சேவலை அறுத்துட்டு போங்க அப்படிமா. எங்கள் நிலைமை தௌஹீது வந்த பிறகுதான் அதெல்லாம் மாறி இருக்கின்றது. ஏன் அந்த சேவலை பெண்கள் அறுக்கக்கூடாதா? அந்த ரத்தத்தை பார்க்கறதுக்கு பயம், ரத்தம் 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 சத்தம். இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம சமுதாயத்தினுடைய பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு போர்க்களத்திற்கு பெண்கள் சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பும் வார்ப்பும் வடிப்பும் அப்படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உஹது போர்க்களத்தில் தோல்வி ஏற்பட்டு விட்டது. அப்போ மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுறாங்க, காயம்பட்டு கிடக்கிறாங்க. அப்படி காயம்பட்டு கிடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை போன்று உம்மு சுலைம் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு வயதில் இருந்து சேவை செய்த ஒரு சேவராக செய்யப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார். இந்த 2 பேர்களும் தண்ணீரை அன்றைக்கு துருத்தி தான் தண்ணீருக்குள்ள ஒரு கேன் திரும்ப 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 அதாவது ஓடி ஓடி எந்த அளவு இருக்கின்றால் அவர்களுடைய காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த கொலுசுகளை காலணிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவங்க மிக கடுமையான முறையில் வேகமாக செயல்பட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரியில இடம் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ போர்க்களத்தில் பெண்கள் வந்தாங்க, போர்க்களத்தில் வந்து கலந்து சேவை செய்திருக்கின்றார்கள். அதை போல பார்க்கின்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு சென்றார்கள் என்றால் உம்மு சுலைமை அழைத்து செல்வார்கள். இன்னும் அன்சாரிகளை சார்ந்த பெண்களை அழைத்து செல்வார்கள். அவர்களுடைய பணி என்ன தெரியுமா? அவங்க காயம்பட்டவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, சிகிச்சை செய்வது, இதுதான் அவர்களுடைய பணி என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி முஸ்லிம்ல இடம் பெற்றிருக்கின்றது. கஸௌது மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 கஸ்வாத், அல்லாஹ்வுடைய தூதருடன் 7 போர்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். பார்த்துக்கங்க, 7 போர்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி கலந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர்களுடைய அந்த களத்தினுடைய இடத்தில் நாங்கள் நிற்போம், காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வோம், அவர்களுக்கு உணவு பரிமாறுவோம், நோயாளிகளுக்குள்ள அந்த தேவையை நாங்கள் நிறைவேற்றி வைப்போம் என்று உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து ருபை பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போர்க்களத்திற்கு செல்வோம். அப்படி செல்லக்கூடிய அந்த கட்டத்தில் மக்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு, தண்ணீர் போட்டுவதற்கு தண்ணீர் எடுத்து கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம். நருத்துல் ஜர்ஹா, அங்கிருந்து காயம் பெற்றவர்களை, இன்றைக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்கு, அன்றைக்கு இவங்க தான் அவங்கள தூக்கி கொண்டு வந்து அதே போல கொல்லப்பட்டவங்களையும் மதீனாவில் கொண்டு வந்து சேர்ப்போம். இன்றைக்கு யாராவது ஒரு ஆள் இறந்துட்டா பெண்கள் முதல்ல பக்கத்துக்கு வரவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா மௌத்து, பேயி, ஆவி தாவி வந்துடும் என்பது போன்ற பயம். அந்த மாதிரியான நிலையெல்லாம் இல்லாம அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை எப்படி வார்த்திருந்தாங்க, வடித்து எடுத்திருந்தார்கள் என்பதை நாம உணர முடிகின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாமே பாதகமான அம்சமாவே வருகின்றது, எல்லாமே முஸ்லிம்களுக்கு பாதகம். அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர் சுகை, எதிர்தரப்பில் உள்ளவர். இப்ப இந்த கட்டத்தில் அபூ ஜந்தல் என்பவர் வருகின்றார். அவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார். ஒப்பந்தம் கையெழுத்தாகல. ஒப்பந்தத்தில் ஒரு ஷரத்து என்னவென்று தெரியுமா? மக்காவிலிருந்து யார் மதீனாவிற்கு வந்தாலும் திரும்ப தந்து விட வேண்டும், மதீனாவிலிருந்து யார் மக்காவுக்கு வந்தாலும் நாங்கள் திரும்ப தரமாட்டோம். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை. கையெழுத்தாகாமல் இருக்கும் போதே அபூ ஜந்தல் வருகின்றார், இரத்தவாறாக வருகின்றார். அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்தால் எந்த ஒரு முஸ்லீமும் அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட பார்த்துவிட்டு
கண் கலங்காமல் இருக்க முடியாது, மனம் வேதனைப்படாமல் இருக்க முடியாது. அப்ப சுஹைல் சொல்றாரு, சுஹைலுடைய மகன் தான் அபூஜந்தல். சுஹைல் சொல்றாரு, இப்போது இந்த ஒப்பந்தத்தில் நான் உங்களுடன் தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் இந்த அபூஜந்தலை முதல்ல என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கின்ற அந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லையே எப்படி தர முடியும் என்று கேட்கின்ற பொழுது, தந்தால் தான் ஒப்பந்தம், இல்லை என்றால் கிடையாது என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று ஒப்புக்கொள்கின்றார்கள். முஸ்லிம்கள் துடித்து விட்டார்கள், அனல் புழுவாக துடிக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இந்த அபூஜந்தல் அவருடைய மண்ட கபாலம் உடைக்கப்பட்டாலும் சரிதான், அவருடைய கைகள் மூட்டுக்கள் வரை கரிக்கப்பட்டாலும் சரிதான், அவர்களுடைய உடலே இரு கூறாக பிளக்கப்பட்டாலும் சரிதான், இந்த கொள்கை சகோதரனுடைய ஈமான் ஒருபோதும் அந்த கொள்கையிலிருந்து அவனை தடம்புரள வைத்து விடாது என்ற அழுத்தமான ஒரு ஆழமான நம்பிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்ததனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் முஸ்லிம்கள் அதை தாங்கிக் கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அலைஸ்த நபியல்லாஹி ஹக்கா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நபியா இல்லையா என்று கேட்கின்றார்கள். வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். பலா, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல என்ன சந்தேகம் என்று சொல்கின்ற பொழுது, எந்த அடிப்படையில் நாம கீழே இறங்கி போகணும்? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர், லஸ்து ஆசி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கடுத்து ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வந்த நபி தோழர்கள் எல்லாம் உம்ராவுக்கு தான் வந்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எழுந்திரிங்க, உங்களுடைய பழி பிராணிகளை கொடுங்கள், முடியை விட்டுங்கள் என்று சொன்ன உடனே யாருமே எழுந்திருக்கவில்லை. இறை தூதருடைய வரலாற்றில் இது மாதிரி சம்பவம் நடந்ததே கிடையாது. ஆட்காட்டுவினுடைய அசைவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தோழர்கள் எத்தனையோ பேர்கள். அப்படிப்பட்ட ஒரு தோழர்களை வளர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கட்டத்தில் 3 தடவை சொல்லிவிட்டார்கள், எழுந்திருக்கவில்லை. எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் நேராக அவங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க. ரொம்ப அனுபவம் மிக்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆற்றாமைய மனவேதனைய சொல்றேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க என்று சொன்ன உடனே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க குர்பானியை படி கொடுக்கணும், முடிய விட்டணும், இதுதானே ஆகணும், நான் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. மனைவியானவங்க இப்படி இருக்க வேண்டும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யார்கிட்டையும் நீங்க பேசாதீங்க. நீங்க உங்களுடைய குர்பானி படிபிராணிய அருங்க, அதற்கடுத்து நாவிதரை கூப்பிடுங்க, உங்களுடைய தலைமுடியை நீங்க இறக்குங்க என்று சொல்றாங்க. அருமையான யோசனை, அருமையான. பல பேர் சொல்லி வச்சிருக்காங்க, மனைவி யோசனை எல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க, கேளுங்க, மாறு செய்யுங்க என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அருமையான ஒரு ஆலோசனையை அவங்க சொல்றாங்க. நீங்க இப்படி செய்யுங்க என்று சொன்ன ரசூலுல்லாஹ் வர்றாங்க, படியை கொடுக்குறாங்க, நாவிதரை கூப்பிடுறாங்க, முடிய வெட்டுறாங்க. அதாவது அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவங்க கட்டுப்படலனா மீற வேண்டும் என்ற அடிப்படையில் கிடையாது. அந்த அபூஜந்தலை தூக்கி கொடுத்தாங்க தெரியுமா? அதற்கடுத்து ஒப்பந்தத்தில் பாதகமான அம்சங்கள் இடம்பெற்றனவ அல்லவா? ஆனால் பின்னால எல்லாமே அது வெற்றியாக மாறிவிட்டது என்பது வேறு விஷயம். அந்த பாதிப்புல, அந்த வேதனையில அப்படி உட்கார்ந்துருந்தாங்க. இப்போது நபி தோழர்கள் சொல்பூர்வமாக கொஞ்சம் கட்டுப்படாம இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் செயல்பூர்வமாக இறங்கின உடனே, செயல்பூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் காரியத்தில் இறங்கிய பிறகு அந்த தூதருக்கு மாறு செய்வதற்கு அந்த தோழர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை. அனைத்து பேர்களுமே அப்படியே கிளம்பி ஒரு ஆள் இன்னொரு ஆளை தாக்கக்கூடிய அளவுல கொலை செய்து விடுவார்களோ என்று பயப்படக்கூடிய அளவுல போட்டி போட்டு கொண்டு குர்பானியை கொடுத்தார்கள், தலைமுடியை இறக்கினார்கள்.
இங்கே நான் இதை சொல்வதற்கு காரணம், இது மாதிரியான சமூக கடமையும் பெண்களுக்கு இருக்கின்றது. இந்த தௌஹீத் ஜமாத் பலவிதமான சோதனைகளை சந்திக்கும், களத்துல சந்திக்கும். ஒரு வீட்டில் ஜனாசா விழுந்து அடக்கம் செய்ய முடியாத அளவிற்கு பல இடங்கள்ல அப்படி நடக்கின்றது. அப்ப இத மாதிரியான ஒரு சோதனை வரும் பொழுது அதுல எதிரிகளுக்கு இணங்கி செல்லக்கூடிய பெண் சமுதாயமாக நாம் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் சரிதான், நாங்கள் கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் சரிதான், இந்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்ற அடிப்படையில பெண்கள் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்ந்து இந்த கொள்கையில உறுதியாக நிற்க வேண்டும். அந்த உறுதியிலேயே பயணித்து நாளைய மரணத்தை கொள்கையினுடைய அடிப்படையிலேயே சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவமிக்க மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.